ஐயா, காண மயிலாட, கடன் வந்து மேலாட, ஓட்டு போட்டவன் திண்டாட, திருட்டு திமுக கொண்டாட, இப்படிதான் நாட்டோட நிலைமை போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கோயிலை விட்டு அரசு வெளியே போகணும்னு சொல்ற விஷயத்த இந்து முன்னணி சொல்லிக்கிட்டே இருக்கு. மக்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம், என்ன இவங்க மட்டும் தொடர்ந்து இந்துக்களை இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அரசு வெளியே போகுது, அப்படி வெளியே போகிட்டுட்டா யாரும் சரிசமமா உள்ள போய் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரலாம். நாங்க அந்த காரணத்துக்காக வெளியே போக சொல்றது இல்லை. நாகூர்ல சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு 45 கிலோ சந்தன மரம் தமிழக அரசாங்கத்தால இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலகட்டங்கள்ல 1 லட்சம் உணவு பட்டணங்களை வந்து கோயில் மூலியமா விநியோகிக்க சொன்னாங்க. எந்த அரிசியை கொடுத்தீங்க? ரம்ஜான் நோன்பு திறப்பதற்காக 45 மெட்ரிக் டன் அரிசிகள் இலவசமாக தமிழக அரசால முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு ஆடி மாசம் அடுத்து வரப்போகுது 15 நாள்ல ஒரு ஆடி மாசத்துல எந்த அம்மன் கோயில கூழுத்தருக்கு அரிசி கொடுத்திருப்பானா, இல்ல கறி கேழ்வரகு மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பானா? ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து பாகுபாடு பார்க்கக்கூடிய அரசு வெளியே போகணும்னு சொல்றோம்.